So from doing BCA to MCA, what made you to choose full stack development as your cup of coffee? ஏன்னா obviously it's a huge risk that we are taking. இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் மாற அது வந்து இப்போ வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மாக வந்துடுது எல்லாமே. ஸோ ஒரே சிங்கிள் கோடை வச்சு உங்களால் மல்டிபிள் டிவைசஸில் வந்து ரெஸ்பான்சிவாக எடுத்துக்க முடியும். ஃபுல் ஸ்டாக்குன்னு எடுக்கிறது இல்லை, இன்னைக்கு எது எடுத்தாலுமே we have to club AI into it. ஸோ எல்லா இடத்துலையுமே AI இருக்கு. ஸோ இப்போ நான் குவியில் வந்து நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு பேசிக்காக HTML தான் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து திரும்ப அதே தான் படிக்கிறேன். பட் ஒரு 4 years கேப்ன்றதுனால எனக்கே அந்த HTML வந்து ஏதோ ஒரு புதுசாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். தி ஃபஸ்ட் திங் குவி நான் வந்து சூஸ் பண்ணது என்னென்னா தமிழ் தான். பிகாஸ் என்னோட ஓன் லாங்குவேஜில் நான் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அவங்க வந்து அந்த ஹோல் கிளாஸையுமே ஸ்டாப் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும். Hi all, welcome back to Alumni Podcast series of HCL Guvi. So in the series la nama complete learners oda transformation journey பத்தி கேட்டுட்டு இருக்கோம். So today we have Mr. Kunal from Thanjavur. So ஒரு software developer. So let's learn from him how his transformation journey was. Okay, welcome to podcast series Kunal. So before entering into நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்க ஜர்னிக்கு போறதுக்கு முன்னாடி so தஞ்சாவூர்ல இருந்து how this happened, how was your education, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? So பேசிக்காக நான் வந்து காலேஜ் எல்லாமே இங்கே தான் படித்தேன் சென்னையில். ஓகே. பட் நான் வந்து தஞ்சாவூரில் வந்து வரேன் அப்படின்னா ஒரு 10th வரைக்கும் நான் அங்கே படித்தேன். ஓகே. ஸோ 10th வரைக்கும் ஒரு வில்லேஜ்லேருந்து வரும்போது ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி டெக் ரிலேட்டடாக எதுவுமே தெரியாது எங்களுக்கு. ஸோ பேசிக்காக வந்து அக்ரிகல்ச்சர், ஸோ டிரான்ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிலேட்டடாக பிஸ்னஸ் தான் தோணும். பட் நான் சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கூல்ஸில் வந்து கோடிங் கிளாஸஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைக் மக்கப் பண்ணிட்டு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலியில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஓகே. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா லைக் அவங்க வந்து டீச் பண்ணாங்க வாட் இஸ் சாஃப்ட்வேர் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம். ஸோ ஆக்சுவலாக நான் தஞ்சாவூரில் இருக்கும்போது இதை டீச் பண்ணாங்க. பட் அப்போ வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லை, ஏன்னா ஸ்கூலில் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் இங்கே சென்னையில் வந்தோன்னா அது கம்பல்சரின்றதுனால ஐ ஹாவ் டு லேர்ன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ ப்ரோக்ராமிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்போது 12th ஸ்டேஜஸ்லலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓனாகவே எழுதுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலேஜஸ் வந்து போகும்போது காலேஜஸில் நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும் லைக் கோடிங் ப்ரோக்ராமிங்கில். ஸோ அது இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் அதிகப்படுத்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது அது வந்து எப்படி இருக்கும்னா லைக் உங்களுக்கு சிலபஸில் இருக்கிற எல்லாமே வந்து படிச்சிருவோம், லைக் அது வந்து உங்களுக்கு புரியும், ஸோ எழுதிடலாம். பட் அந்த கோவிட் டைமில் தான் மெயின் என்னோடய கரியரே வந்து டிஃப்ரெண்ட்டாக ரோல் ஆணுச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆணுச்சுன்னா உங்களுக்கு வந்து கோவிட் டைமில் வந்து எங்கள் காலேஜில் வந்து ஒரு காம்படிஷன் கொடுத்தாங்க. NCCக்காக வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் வந்து வெப்சைட் ரிலேட்டடாக படிக்க போகிறேன். ஸோ பேசிக்காக வந்து ஒரு HTML ஃபைலில் ஒரு CSS ஃபைலோட ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேஜ் எனக்கு தெரியல. ஸோ அந்த டைம் வந்து எப்படி எனக்கு ஃபீல் ஆனுச்சுன்னா ஒரு 5 yearsஸாக நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் கோடிங். பட் இதை கூட என்னால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கில்ட் அங்கே வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்தால் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு வெப்-பேஸ்டு வெப்சைட்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தேன். லேர்ன் பண்ணுறதோ சரி, நைட்டெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து படித்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கிராஃபிக்கல் சைடு போயிட்டேன். ஏன்னா காலேஜோட 3rd yearல வந்து பார்ட் டைமுக்காக நான் வந்து ஜாயின் பண்ணது கிராஃபிக்கல் டிசைனராக ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப நான் வந்து MCA ஜாயின் பண்ணும்போது சரி ஓகே இதோட ஓகே MCA பண்ணுறோம், ஸோ அதனால் ஓகே படிச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராப்பராக ஐடியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு MCA முடிச்சோன்னு நான் SQL டெவலப்பர் ஜாயின் பண்ணியாச்சு. பட் என்ன அப்படின்னா எனக்கு SQL ஏன் அது பிடிக்கல அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஒரு 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 எந்த ஒரு இதுவுமே கலர்ஃபுல்லாக இருக்காது. பேசிக்காக எனக்கு வந்து கிராஃபிக்கலாக எனக்கு வந்து ஒரு கலரிங் வைஸ் டிசைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் வந்து யோசிச்சது என்னென்னா ஓகே எனக்கு கோடிங்கும் பிடிக்கும், டிசைனிங் வைஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரெண்டையுமே கெட் டுகெதராக வந்து வெப்-பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் நான் வந்து SQL டெவலப்பர்லேருந்து ஓகே நான் கரியர் வந்து வெப்சைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக்கில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் நான் வந்து
ஃபுல் ஸ்டாக் வந்து படிக்க ஆரம்பித்தது எல்லாமே. ஓகே. ஸோ இட் வாஸ் நைஸ் ஹியரிங் யூ குணால் ஃப்ரம் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் எதுவுமே தெரியாமல் ஒரு டவுன் ஃப்ரம் ஜீரோ கோடிங் டு பிகமிங் அன் ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். எஸ் ஆப்வியஸ்லி உங்கள் ஃபாதர் சப்போர்ட் எல்லாமே இருந்தது. பட் எனக்கு ஒரு பர்சனலான ஒரு கொஸ்டின் என்னென்னா, டூயிங் ஃப்ரம் பிசிஎஸ்சி யூஸ்வலாக நம்ம இன்ஜினியரிங் எடுத்தால் டெவலப்மெண்ட் போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். யூஸ்வலாக இந்த லைக் பேச்சுலர்ஸ் டிகிரி மாதிரி எடுக்கும்போது வில் நெவர் ஹாவ் அன் ஐடியா ஆஃப் லேண்டிங் அப் இன் சம்திங் கால் டெவலப்மெண்ட் ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய ரோலுக்கு போகணுன்ற இதுவே இருக்காது. ஸோ ஃப்ரம் டூயிங் பிசிஏ டு எம்சிஏ what made you to choose full stack development as your cup of coffee? ஏன்னா ஆப்வியஸாக it's a huge risk that we are taking. ஒரு இன்ஜினியரிங் எடுத்து அதை எடுக்கும்போது that will not be a biggest risk. நம்ம படிச்சிருக்கோம், somewhere or the other we'll be getting a job. பட் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, ஒரு பேசிக் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சுட்டு நம்ம அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது what are the research and works that you made to choose that as a cup of coffee? பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பிசிஏ முடிக்கும் போதே எனக்கு வந்து அங்கே இருந்த என்னோட ஸ்டாஃப்ஸ் வந்து சொன்னது என்னென்னா, யூ கேன் கோ வித் த பிசிஏ டிகிரி வித் ஐடியில் போயிடலாம் அப்படின்னாங்க. பட் எனக்கு என்ன ஃபீல்டு இருந்துச்சுன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியோடு போகணும். ஏன்னா ஒரு ஹைக்கோ இல்லை வந்து ஒரு கன்சிடரேஷனோ வரும்போது ஹீ இஸ் அ ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்னு இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து எம்சிஏ ஜாயின் பண்ணேன். பட் இப்போ இருக்கிற கரண்ட் வந்து அப்படி இல்லை. ஸோ இஃப் யூ ஹாவ் அ ஸ்கில் யூ கேன் கோ. பட் நான் வந்து ஃபுல் ஸ்டாக் அந்த ஒரு இது எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எஸ்கியூஎல்ல வந்து இப்போ எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் இதுலேயே இருந்துடலாம். பட் என்னென்னா இது ஒரு ஏஜ். ஸோ யூ கேன் ட்ரை. இஃப் யூ ஃபெயில் யூ கேன் ட்ரை. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது இந்த ஏஜில். ஸோ அதனால தான் நான் வந்து கேரியர் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தேன். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அது என்ன தான் இருக்குது அதை பார்த்துருவோமே அப்படின்ற ஒரு ஹைப் தான். குட். ஸோ வித் யோர் இன்ட்ரெஸ்ட் நவ் யூ ஹவ் லேண்டட் அப் இன்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் குணால். ஸோ அகெயின் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பார்க்கும்போது 10 years பேக் எஸ் டெவலப்பர்ஸ் எவ்ரி திங் வேர் ரூலிங் த வேர்ல்டு, எல்லாமே இருந்துச்சு. பட் இப்போ பார்க்கும்போது நம்ம எங்கே திரும்பினாலும் ஏஐ, எதை பார்த்தாலும் ஏஐ இல்லாட்டி நம்மளால் சர்வைவே ஆக முடியாதுன்ற அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ ஹவு ஃபார் யூ கோனா அடாப்ட் திஸ் அலாங் வித் யோர் டெவலப்மெண்ட் ஸ்கோர்? ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? வாட் இஸ் யோர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் திஸ்? ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது சாஃப்ட்வேர் டெவலப்பராக தான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போது பேசிக்காக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து முன்னே வந்து C#, ஸோ அதுக்கப்புறம் வந்து .NET இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை, ரெஸ்ட் இருக்குது, நோடு இருக்குது, ஸோ நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் மாற அதை வந்து இப்போ வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மாக வந்துடுது எல்லாமே. ஓகே. ஸோ ஒரே சிங்கிள் கோடை வச்சு உங்களால் மல்டிபிள் டிவைசஸில் வந்து ரெஸ்பான்சிவாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஒரு 3 years கழித்து உங்களுக்கு வந்து AML அந்த கோர்ஸ் முடித்தோம் அப்படின்னா யூ கேன் பி அ ஏஐ என்ஜினியர். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றியும் ஐடியா இருக்கும், ஏஐ பற்றியும் ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டையும் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற போது நீங்கள் ஏஐ என்ஜினியராக ஃப்யூச்சரில் போயிடலாம். So not settling up for one limit. So once join ஆயிடுச்சுனா again we have to climb up. டெக்னாலஜி வந்து அது ஐடியில் வந்துட்டோம் அப்படின்னாவே லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அது ஓகே தான். Great. So right Kunal, so entering again, since you have answered this question related to AI, so full stack னு எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு எது எடுத்தாலுமே we have to club AI into it. ஸோ எல்லா இடத்துலையுமே AI இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இன்றைக்கி ஒரு கம்பெனியில் நம்மளை ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களோட பர்ஸ்பெக்டிவில், ஒரு கம்பெனி பர்ஸ்பெக்டிவில் ஒரு ஹெச்ஆரோட வேல்யூ, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸோட வேல்யூன்றது வந்து நாலேஜபிளாக இருக்கா, வெதர் தேர் அடாப்டிவ் டு எவ்ரி டெக்னாலஜி அண்ட் டூல்ஸ்ன்றது தான். ஸோ இன்னைக்கு எல்லா ஈவன் ஃபார் ஃபுல் ஸ்டாக் வி ஹாவ் ஏஐ ஜென்ரேட்டிவ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஹவு ஃபார் லைக் பேசிக் கோடிங் மட்டும் கற்றுக்கிறது பெட்டராக இருக்குமா? ஸோ சின்ஸ் யூ கம் அக்ராஸ் தட் பாத், ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஜீரோ கோடிங்லேருந்து வெறும் ஃபுல் ஸ்டாக் நம்ம பேசிக்லேருந்து கற்றுக்கிறது நல்லா இருக்கா, இல்லை அலாங் வித் ஏஐயோட கற்றுக்கும் போது ஹவு வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் தட் ஹஸ் கிவன் த மோஸ்ட்? ஆக்சுவலாக வந்து இப்போது நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் வராது. ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சதை தான் நம்ம போய் சர்ச் பண்ணுவோம். பட் இப்போ வந்து என்ன இருக்குன்னா வைப் கோடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கோட் பண்ணுங்கள், கோட் பண்ணும்போது எரர் வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆஸ்க் கோபைலட், கிட்டபிளே கோபைலட் இருக்குது, VS கோடோட எனேபிள்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுவே ரிசால்வ் பண்ணிடும். பட் அந்த ரிசால்வ் பண்ணுற அந்த இடத்த வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம ChatGPTல தான் போய் பார்க்கணும். ஏன்னா அந்த நாலேஜ் நம்மள்ட்ட இருக்காதுன்றதுனால தான் எரர் வருது. ஸோ அதை நம்ம ChatGPTல போய் பார்க்கும் போது தான் நமக்கு நியூ ஐடியாஸ் அண்ட் நியூ நாலேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம லேர்ன் பண்ணலாம். பட் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா
இன்கேஸ் வந்து ஏஐ எந்த டூலாக வேணா இருக்கட்டும், ChatGPT, Copilot அதுவுமே, பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் தேவைப்படும். ஓகே. ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தான் ஒரு ஃபுல் ஸ்டாக்ல வருவாங்க, கரெக்ட். பேக் அண்ட் டெவலப்பர் தான் ஃபுல் ஸ்டாக்ல வருவாங்க. ஸோ அந்த ஒரு ஏஐ இருந்தாலுமே அதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்ஜினியர் தேவை. Okay, ஸோ அதான் ஃபுல் ஸ்டாக். basically you need the knowledge of AI, but anyhow you need an HR person to sit on work on it. So yeah, Kunal, so since you had a background of computer applications, உங்களுக்கு அந்த knowledge of choosing something around to IT was easier for you. But obviously உங்க family circle இருக்கட்டும் இல்லை உங்க friend circle ஆகட்டும், there will be people from different background which is entirely from non-IT. So but அவங்களுக்கு வந்து ஒரு interest இருக்கும் to be a part of IT segment, to work பண்ணணும் அப்படின்ட்டு. So what are the basic things that they have to focus on? இப்போ அவங்க திடுதிப்புன்னு அவங்கள போய் full stack படி அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. சில பேருக்கு மேபி few might know seeing their self learning process, but நிறைய பேருக்கு ஜீரோவா இருக்கும். ஸோ எதுலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் வாட் யூ திங்க் இஸ் தி ரைட் பாயிண்ட் தட் எஸ் திஸ் இஸ் த ரைட் பாத் ஃபார் மீ அப்படின்றது வந்து அவங்க எப்போ அந்த கோடிங்கில் வந்து சூஸ் பண்ணுறது? பிகாஸ் மற்ற ஏரியாஸ் பார்க்கும்போது இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்கில்ஸ். நமக்கு அந்த ஸ்கில்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா இட் இஸ் கோன் ஒர்க் அவுட். பட் கோடிங் இஸ் நாட் வேர் இட் இஸ் அபவுட் ஸ்கில்ஸ், இட்ஸ் அபவுட் த பியூர் நாலேஜ், learning something. So what's the right point, like threshold point, like இங்க ஸ்டார்ட் பண்ணா ஓகே இதுவே கரெக்டாக வந்துருச்சா, ஓகே தென் திஸ் இஸ் மை கப் ஆஃப் காஃபி, இந்த பாத் நான் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த டைமில் சூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலாக ஜாயின் பண்ணும்போது நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. வை பிகாஸ் ஏன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஓரியன்டாக இருக்கும். லைக் வந்து உங்களுக்கு C#, .NET அந்த மாதிரி ஹை லெவல் ப்ரோக்ராமிங்காக இருக்கும். பட் ஒரு வெப் டெவலப்பராக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேசிக்காக HTML, CSS இது இருந்தாலே போதும். ஓகே. ஸோ இந்த HTML, CSSக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவை கிடையாது. இட்ஸ் லைக் அ நார்மல் இங்கிலீஷ் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து பேசிக்கான திங்ஸாக தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஜாவா ஸ்கிரிப்டையும் நீங்கள் எம்பெட் பண்ணி ஒன்று நல்லா இன்டெகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுதான் ஒரு வெப்சைட், ஃபுல் வெப்சைட். ஸோ அந்த ஒரு ஃபுல் வெப்சைட் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சு அதோட பேக் எண்டுக்கு நீங்கள் வந்து PHPயோ இல்லை MySQLோட PHPயோ கலந்து ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் மாதிரி இருக்கும். இந்த ஒரு பேசிக்கான ஒரு வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் வந்து நல்லா தரவாக முடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ரெடி டு கோ வித் React, REST, Node எல்லாமே. பிகாஸ் ஏன்னா எல்லா Node.js, React.js, Vue.js எல்லாத்துக்குமே பேசிக் வந்து ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாவை விட ஜாவாஸ்கிரிப்ட் ஈஸி. ஸோ அதனால ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் படிக்கிறதுமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இனிஷியலாக அவங்க அந்த பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் டெவலப்மெண்ட் பண்ணிட்டாலே if they are able to successfully cross it, they will be able to become a developer. So yeah, Kunal, so now you have showed a way, like ஒரு non-ITலேருந்து வரணும் அப்படின்னாலுமே நம்மளால வந்து ஒரு ரைட் பாத் செட் பண்ணிக்க முடியுங்கிறது நம்ம கையில் இருக்குன்றது. பட் பிஃபோர் என்ட்ரிங் இன்டு இட், லைக் நம்ம ஓரளவுக்கு ஒரு கண்மூடித்தனமாக ஒரு பாத்தில் போயிடுவோம். பட் when it comes to the destination part, obviously there will be some kind of gate where we have to give some pass to enter it. That's where comes this interview process and everything. So not every company வந்து லைக் நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஓகே உங்கள் ரெஸ்யூமேல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய எந்த கம்பெனியுமே இந்த மாதிரி இன்னைக்கு கிடையாது. எல்லாத்துலேயுமே they do very selective process. ஸோ அந்த செலக்டிவ் ப்ராசஸில் நம்ம யூனிக்காக லைக் ஐம் நாட் அமாங் திஸ் 1000, ஐம் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்? ஸோ வாட் இஸ் ஒன் திங் தட் வில் ஷோ தட் தேர் ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் திஸ் 1000? பேசிக்காக வந்து இன்டர்வியூவில் என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம். ஸோ பேசிக்காக இன்டர்வியூவில் என்னென்ன இஷ்யூஸ் வரும்னா உங்களுக்கு வந்து அவங்க கேட்குற கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. புரியுது. ஸோ அதை நம்ம வந்து எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா டே டு டே ப்ராக்டிஸ் தான். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் காலேஜ் படிக்கும் போது HTML பண்ணேன், வெப்சைட் பண்ணேன். பட் நான் வந்து ஒரு 2 years வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 4 years சம்திங் அது ஃபுல்லாகவே விட்டுட்டு SQL டெவலப்மெண்ட் அந்த மாதிரி வந்துட்டேன். ஸோ இப்போ நான் குவியில் வந்து நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு பேசிக்காக HTML தான் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் வந்து திரும்ப அதே தான் படிக்கிறேன். பட் ஒரு 4 years கேப்புன்றதுனால எனக்கே அந்த HTML வந்து ஏதோ ஒரு புதுசாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு 4 years கேப் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கேப் விடாமல் நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தையும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே ஈஸியாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லை அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒரு 1 month நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்ளை பண்ணோன்னே எதுவுமே கிடைக்காதுல்ல. ஸோ அந்த 1 month நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மற்ற TCS, Infosys அந்த மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அவங்களோட இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்லேயே ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஓகே. அதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து குவியோட வெப்சைட்லேயே வந்து கோட் கட்டான்னு இருக்கு. ஸோ அந்த கோட் கட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வச்சு நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து அவுட்புட் கொடுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐ ஓப்பனாக இருக்கும். பிகாஸ் பைத்தான் இருக்கும், அப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் ஓகேவா இருக்கோ நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் அந்த கொஷினை வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் பண்ணலாம், பண்ணிவிட்டு நீங்கள் பைத்தான்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். And how about like, so நீங்க இந்த full stack course எடுத்து குவில படிக்கும்போது obviously you would have entered the segment called projects. So how far this projects helped you in moving into the interview process? ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டே. ஸோ அந்த பேசிக் டாஸ்க்கே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். லைக் ஒரு பேசிக்காக வந்து ஒரு HTML CSS இருக்கும், அப்புறம் HTML பூட் ஸ்டாப் வரும், அப்புறம் HTML டெய்ல்விண்ட், அந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ராஜெக்ட் வந்து ஃபைனல் ப்ராஜெக்டாக மைல் ஸ்டோனில் வரும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து வைப் கோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வைப் கோடிங் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் லேர்ன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ChatGPT என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணாதான் அந்த ப்ராஜெக்ட் பற்றினா ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் ஒரு டாஸ்க்காக அதை கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹவு தட் ஒர்க்ஸ்ன்றது. பட் வைப் கோடிங் பண்ணும்போதுமே நான் வந்து வைப் கோடிங் பண்ணேன். ஸோ அதுலேயும் நிறைய இஷ்யூஸ் வரும். ஏன்னா வைப் கோடிங்கில் வந்து அது ஃபுல் ஸ்ட்ரக்சர் படிக்கும், பட் இன்னொரு பேஜில் இருக்கிற அதோட இப்போ MongoDBயில் நான் வந்து வச்சுருக்கேன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அது படிக்காது. ஸோ அந்த கனெக்டிவிட்டிக்கு நம்ம வந்து அதில் வேறு ஏதாச்சும் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அந்த எது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம கற்று வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்கணும். அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுற ஒர்க்கும் இல்லை, அதை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்று டீட்டெயில்டாக பார்க்க பழகணும். ஸோ லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லைக் அது ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்றத ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறதை தாண்டி அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளால அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்க கேட்கும்போது சொல்ல முடியும். ஸோ அது மேண்டட்டரி. ஸோ குணால், ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் HCL குவியில் பண்ணியிருந்தீங்க. ஸோ வென் யூ என்டர்ட் HCL குவி, பிகாஸ் ஆப்வியஸாக நம்ம ஒரு லைஃப்க்கு ஒரு கெரியருக்கு ஒரு ட்ரான்சிஷன் எடுக்கிறோம், அப்போ வி வுட் ஹவ் ரிசர்ச்ட் லாட் பிஃபோர் ஸ்டெப்பிங் இன் டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வாட் மேட் யூ டு சூஸ் குவிஸ் ப்ரோக்ராம் பேசிக்லி? தி ஃபஸ்ட் திங் குவி நான் வந்து சூஸ் பண்ணது என்னென்னா தமிழ் தான். பிகாஸ் என்னோட ஓன் லாங்குவேஜில் நான் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து குவியை வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து குவியில் வந்து ஜாயின் பண்ணேன்னா வைல் காலேஜ் படிக்கும் போது ஒரு ஏஐ சேலஞ்சு வந்துச்சு, பைத்தான் வித் ஏஐ சேலஞ்சு வந்துச்சு. ஸோ அது கின்னஸ் ரெக்கார்ட்காக பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து சும்மா ஜாலிக்காக என்ரோல் பண்ணி அது ஒர்க் பண்ணது தான். ஸோ அதுக்கப்புறமா அதில் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வேறு இருக்கும். ஸோ அதுவும் வந்து தமிழ்லேயே அவைலபிள் இருக்கா. ஸோ அதுவும் நான் வந்து டே டு டே வந்து ஃப்ரீ டைமில் வந்து பார்க்குறது தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சர்டிஃபிகேஷன்ஸ் நான் வந்து குவியில் தான் வந்து தமிழில் தான் பண்ணுவேன். ஸோ அது ஏன்னா உங்களுக்கு வந்து ஓன் லாங்குவேஜில் கற்றுக்கும் போது கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக இருக்கும், புரியும். அண்ட் லைக் ஹவ் வாஸ் யுவர் ஜேர்னி டுவர்ட்ஸ் திஸ் கோர்ஸ்? பிகாஸ் ஏன்னா இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவோம், வில் ஆல்வேஸ் ஹாவ் திஸ் என்கரேஜ்மெண்ட் டு ஸ்டார்ட், பட் அட் தி எண்ட் வரைக்கும் அந்த என்கரேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸைட்மெண்ட் இருக்குமானா only when it is consistent we'll be able to do it. So what pushed you to learn till the end of this journey, and the training process எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் குவியில் படிச்சிருக்கேன், பட் குவிலேயே நான் வந்து லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணதில்லை. ஸோ எனக்கு வந்து டவுட்ஸ் இருந்தாலும் என்னால் கேட்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து நினச்சேன்னா ஓகே இட் வில் பி லைக் திஸ் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் கிளாஸ். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து வந்த மென்டாரும் தமிழ் தான். ஸோ அதனால் இட் வில் பி லைக்காக நார்மலாக ஒரு பாண்டிங் தான் இருக்கும். அவங்களும் வந்து நார்மலாக வந்து சார்லாம் கூப்பிட சொல்ல மாட்டாங்க. ஸோ ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ அது இட் கேன் பி வந்து பர்சனலாக வந்து கோடிங்கில் டவுட் இருந்தாலும் கேட்கலாம், சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் கேட்கலாம், அவுட் ஆஃப் சிலபஸ் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக இருந்துச்சு. ஸோ அதே டைமில் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அவங்க வந்து அந்த ஹோல் கிளாஸையுமே ஸ்டாப் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும். ஸோ எங்களுக்கு வந்து 5 months கொடுத்தாங்க. பட் நடுவில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்து வந்ததுனால ஒரு 6 to 7 months ஆணுச்சு. ஒய் பிகாஸ் அந்த 2 months டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டவுட் கிளியரன்ஸ்க்காகவே போணுச்சு எங்களுக்கு.
Got it. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். Okay. So obviously since you've come across your master's degree, bachelor's degree in college, so ஒரு காலேஜில் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங்ஸ் கிடைக்கிறதுக்கும் there will always be a difference. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களோட ஜாப்ல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு? பேசிக்காக நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை காலேஜ் படிக்கும் போதோ அங்கே இருக்கிற ப்ரொஃபஸருக்கு வந்து அந்த சிலபஸ் தான் அவங்களோட ஹையஸ்ட் லெவலாக இருக்கும். லைக் ஹையஸ்ட் லெவல்னா அவங்க பார்த்ததுலேயே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ரியல் டைமில் வந்து ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்களோட நாலேஜுன்றது வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூம் மீட்டிங் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறது எப்படின்னு காலேஜில் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. பட் இதுவே ரியல் டைமில் ஒர்க் பண்ணுற என்ஜினியர்கிட்ட கேட்டால் 50% வச்சு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜபிள் பர்சன்ஸ் வந்து ரியல் டைமாக ஒர்க் பண்ணும்போது அவங்க ஆஃபீஸில் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட லைஃப்பில் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமே சொன்னாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல இன்ஸ்பயராகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு புது தாட்ஸ் வரும். அவங்க சொல்கிறத வச்சா உங்களுக்கும் ஒரு புது தாட்ஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்னால இட் வில் பி ரியல். Yeah, so actually பர்சனலாக ஒரு இட்ஸ் நாட் லைக் சின்ஸ் ஐம் இன்டர்வியூங் யூ ஆர் சம்திங், ஒரு பர்சனலாக ஒரு பர்சனாக ஒரு அவுட் சைட் ஆஃப் த பர்சன் ஒரு ஆடியன்ஸாக கேட்கும் போதுமே ஐ ஃபீல் எஸ் திஸ் ஜர்னி வுட் பி ஈவன் இஃப் ஐ வாண்டட் டு பிகம் அன் ஐடி, எஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் இருந்துச்சு. ஸோ பட் எனக்கு பர்சனலாக உங்களுக்கு பர்சனலாக அது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றது தெரியணும். லைக் ஃப்ரம் SQL டெவலப்மெண்ட் ஒரு கிராஃபிக் டிசைனர், ஃப்ரம் தேட் டு நவ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ ஹவு ஃபார் திஸ் ஜர்னி ஹஸ் மேட் யூ ஃபார்? தி ஜர்னி அப்படின்ற போது இங்கே SQL டெவலப்பர் டு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்லை. ஓகே. பிகாஸ் நான் வந்து அதான் சொன்னல 10th முடித்தேன். ஸோ 10th முடிச்சுட்டு நான் 12th முடிச்சுட்டு அந்த லீவில் கூட நான் வந்து அந்த கேஸ்டிங் இருக்கும்ல, கேஸ்டிங் இண்டஸ்ட்ரி, ஸோ அதில் வந்து பார்ட் டைம் போனேன். ஓகே. ஸோ ஃபுல் டைம் போனேன். ஸோ பிகாஸ் நான் அந்த மாதிரி நிறையா பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் நான் நடுப்புற போயிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நடுப்புற வந்து போகும்போது என்ன ஆச்சுன்னா, கேஸ்டிங் போகும்போது அங்கே இருக்கிற அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, டிகிரி முடித்தோடனே நீ இங்கே தான் வந்து எப்படியும் ஒர்க் கிடைக்காது, நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ணோம், நீ இங்கே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா உனக்கு ஹைக்கு கிடைக்கும் அப்படின்வாங்க. பட் அங்கே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இது வேண்டாம், நம்ம டிகிரி முடிப்போம், ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்தாலும் ஓகே நம்ம இங்கே வந்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. டிகிரி படிக்கும் போது என்னென்னா ஓட்டோவில் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். ஸோ அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, டிகிரி முடித்தோடனே எப்படி இங்கே தான் இருப்பேன், டிகிரியை வந்து முடிச்சுட்டு இங்கே வந்துரு அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா, ஏன்னா அங்கே வந்து மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுறேன்னு. பட் எனக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து BCA படிக்கிறோம், ஸோ ஒரு கம்ப்யூட்டர் லைனில் போகிறோம், ஸோ நம்ம சேல்ஸுக்கு போகலாம், தப்பு இல்லை, ஆனால் நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் எனக்கு வந்து என்ன இஷ்யூனா, எனக்கு வந்து ஆப்டிடியூட் வந்து வராது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி ஓகே எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, சரி நம்ம BCA பண்ணுவோம், BCA பண்ணிவிட்டு MCA பண்ணுவோம். MCAவிலையும் பிளேஸ்மெண்ட் வந்துச்சு, பட் அங்கேயும் என்னால் பண்ண முடியல. ஓகே நம்ம வந்து நேராக போயிட்டு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணலாம் எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் பேசிக்காக SQL டெவலப்மெண்ட். ஏன்னா SQL டெவலப்மெண்ட்டுக்கு போகும்போது தான் உங்களுக்கு ஆப்டிடியூட் வராது. ஏன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் போகும்போது ஆப்டிடியூட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் பேசிக்காக SQL டெவலப்பர் போவோம். அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் வந்து எங்கே ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் கேட்பாங்களே தவிர ஆப்டிடியூட் வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரிக்கு தான் நான் யூஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறமா வரும்போது ஓகே வந்தாச்சு. பட் எனக்கு இங்கே வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துலையும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இது வேண்டாம் இது இங்கே இரு அப்படின்னு. பட் உங்களுக்கு என்ன பேஷன் இருக்கோ நீங்கள் அது போங்க, தப்பு இல்லை. ஸோ போயிட்டு தோத்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணிவிட்டு தோத்துடலாம். ட்ரை பண்ணாமல் ஒரு விஷயத்த தோக்குறதை விட ட்ரை பண்ணுங்கள், தப்புக்கே கிடையாது. நைஸ். அண்ட் ஒன் ஸ்மால் லைக் கைண்ட் ஆஃப் நீங்கள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் தட் மேட் யூ டு பி சக்ஸஸ்ஃபுல் திஸ் ஃபார். ஸோ வாட் இஸ் இட் யூ வாண்டட் டு கிவ் ஃபார் திஸ் ஆடியன்ஸ்? ஹோப் லூஸ் பண்ணாமல் இருங்க, அது போதும். ஓகே. ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து தோணும், நம்ம வந்து எது கற்றுக்கிட்டாலுமே வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து இப்போது நம்ம வந்து இப்போ காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னா, காலேஜில் நம்மளை விட நல்ல ப்ரோக்ராம் பண்ணுறவன் இருப்பான். கரெக்ட். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன தோணும், நம்ம வந்து ஓகே நம்ம நார்மல் அப்படின்னு தோணும். பட் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்தீங்க, தேர்ட் இயரில் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் மார்க் போடுங்க, அது போதும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் நீங்கள் பர்சனல் மார்க்கே இருந்துக்கோங்க, பெட்டர். So yeah, Kunal, so one final question for the series. So what is your destination in next 5 years? என்னோட மெயின் டெஸ்டினேஷன் வந்து மேங் குரூப். ஓகே. ஸோ அது வந்து போகிறதுக்கு முன்னாடி அதான் சொன்னல, அந்த 2 years ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்
அண்ட் 2 இயர்ஸ் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல். ஸோ இதை முடிச்சுட்டு ஒரு ஏஐ என்ஜினியராக நம்ம வந்து போகிறது தான் எனக்கு வந்து ஒரு மெயின் ட்ரீம். ஸோ சின்ஸ் நீங்கள் ஏஐஎம்எல் பற்றி சொன்னனால, ஸோ would you be taking up a chance of taking again in GUVI ஏஐஎம்எல் கோர்ஸு? ஆக்சுவலாக நான் அதில் பார்த்துட்டேன், ஏஐஎம்எல் வந்து நான் குவியில் பார்த்தேன். ஓகே, ஸோ அதோட கோர்ஸ் சிலபஸ்லாம் நான் வந்து நோட் பேடில் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்தராக வந்து எனக்கு பேசிக்காக அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைன் பற்றி ஒரு ஐடியா இருந்தால் தான் நான் அந்த ஏஐஎம்எல்ல வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும். கரெக்ட். அது தனியாக படிச்சுட்டு இதை தனியாக வந்து நான் படிக்கிறதுன்றது எனக்கு வந்து காம்ப்ளிகேட்டட். ஏன்னா ரெண்டுமே புரியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணும்போதே ஃப்ரீ டைம்ஸ் வந்து இருக்கும்ல, ஸோ அதில் வந்து குவியோட சிலபஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த திங் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த சிலபஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதுதான். So now you have set up a goal to reach it in next 5 years. Right. So actually, thank you so much for coming for this series, actually, Kunal. And unmele it would have inspired a lot in the கேக்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும். I think this might give some ignition for them to start their journey by now at least. So once again, thank you for this. Thank you.